கிறிஸ்பியான தட்டை எப்படி பச்சை பயிறு வச்சு வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சை பயிறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 2 hours இது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிரும். கொஞ்சமாக இதில் தனியாக எடுத்து வச்சுருவோம். மீதி இருக்க பயிரை இந்த மிக்சி ஜாரில் போட்டு 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்த பயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஷேப்பர் இருந்தால் ஓகே. என்கிட்ட இந்த மூடி இருந்துச்சு, இதை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த மாவு ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதுலேருந்து இது தனியாக, இந்த மாவு தனியாக, அந்த ஷேப் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க பொறுமையாக. ஃபைனலாக இந்த மாதிரி தட்டை ரெடி ஆகிடும். இப்போ வானல் வச்சு வானல் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு தட்டைகளாக இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான தட்டை வீட்லேயே ரெடி. இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.